நான் உங்கள் மோகனா. 9/8/2025 மாலை மலர். வாங்க மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம். கடலோரத்தில் வசிப்பதை விரும்புகிறார்கள். சென்னையில் வீடுகள் விற்பனையில் முதலிடம் வகிக்கும் கிழக்கு கடற்கரை சாலை. கனகாத்தூர் முதல் அக்கரை வரை அத்த வளர்ச்சி. சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் பகுதிகளில் ஒன்றாக கிழக்கு கடற்கரை சாலை நிகழ்ந்து வருகிறது. சென்னையில் அதிக வீட்டு மனைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனையாகும் பகுதி கிழக்கு கடற்கரை சாலை முதலிடம் வகிக்கிறது. இங்கே பாருங்கள். கிழக்கு கடற்கரை சாலை பொதுவாக அமைதியான சூழலில் வாழும் அனைவரையுமே வசீகரிக்கும் தன்மை கொண்டது. வார இறுதி நாட்களை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளுடன் மகிழ்ச்சியாக கழிக்க விரும்புகிறவர்களுக்கும் கிழக்கு கடற்கரை சாலை பயணம் என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். அப்படிப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையின் மேற்கு பகுதியானது சென்னையில் அனைவராலும் விரும்பப்படும் சுறுசுறுப்பான ரியல் எஸ்டேட் பகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. இனிவரும் ஆண்டுகளில் சுமார் 45 லட்சம் சதுர அடிக்கும் அதிகமான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் இந்த பகுதியில் வர இருக்கின்றன. சென்னையில் இருப்பவர்களில் பலர் கடலோரத்தில் வசிப்பதை விரும்புகிறார்கள். கடற்கரையோர மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை OMR சாலையுடன் சிறந்த போக்குவரத்து இணைப்பு மற்றும் வேகமாக நடைபெற்று வரும் உள்கூட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் ஆகியவை காரணமாக உயர்ந்த செல்வாக்கு கொண்ட நபர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், முன்னணி நிறுவனங்களில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் என அனைவருமே கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் வசிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கனகாத்தூர் முதல் கோவளம் வரை அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகம் விற்பனையாகி வருகின்றன. மேலும் நிறைய புது குடியிருப்புகளும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. முன்னணி கட்டுமான நிறுவனத்தினர் பலரும் இந்த பகுதியில் சொகுசான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகின்றனர். விலையை பற்றி கவலைப்படாமல் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கடற்கரை எழிலை ரசிக்கும் வாழ்க்கை முறைக்கு பலரும் மாறி வருகிறார்கள். அதே நேரத்தில் கோவளம் முதல் அக்கறை வரை வீட்டு மனைகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அதாவது கானாத்தூர் முதல் அக்கறை வரை ரியல் எஸ்டேட் துறையானது அதீத வளர்ச்சிக்கு கண்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் திருப்போரூர் மற்றும் நீலாங்கரையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் உள்ளன. கடந்த 6 ஆண்டுகளில் இந்த பகுதியில் நடைபெற்றுள்ள பத்திரப்பதிவுகளை இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. கடந்த 2019, 2020, 2024, 2025 ஆண்டுகளுக்கு இடையில் திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவானது 50.8% அதிகரித்துள்ளது. அதேபோல் நீலாங்கரையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவானது 14.6% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் கானாத்தூர் முதல் அக்கறை வரையிலான ரியல் எஸ்டேட் துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பதை காண முடிகிறது. கானாத்தூர், உத்தாண்டி, முட்டுக்காடு, கேளம்பாக்கம், தையூர், கோவளம், படூர் ஆகிய பகுதியில் சென்னையின் அடுத்த கட்ட நகர்ப்புற விரிவாக்கத்தின் மிகவும் முன்னணியில் உள்ளன. கிழக்கு கடற்கரை சாலையில் ரியல் எஸ்டேட் தொழில் எந்த அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் ரியல் எஸ்டேட் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து உள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறியதாவது: சென்னை திருவான்மியூரிலிருந்து அக்கறை வரை சாலை விரிவாக்க திட்டம் தொடங்கப்பட உள்ளது. 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு திட்டமிட்டபோது உள்ளது. இதுவே இந்த பகுதி ரியல் எஸ்டேட் தொழில் சூடுபிடித்ததற்கு மிகவும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. பயண நேரம் குறைகிறது. இந்த உயர்மட்ட சாலையான திருவான்மியூரில் இருந்து உத்தாண்டி வரையிலான பயண நேரத்தை வெகுவாக குறைக்கிறது. இந்த சாலை அமைக்கப்பட்டால் பயண நேரம் சுமார் 20 நிமிடங்கள் முதல் 45 நிமிடங்கள் வரை குறையும். இந்த கிழக்கு கடற்கரை சாலையானது கடலை ஒட்டி இருப்பதாலும் OMR சாலையில் உள்ள ID நிறுவனங்களுக்கு அருகில் இருப்பதாலும் சோழிங்கநல்லூர், பெருங்குடி, சிறுஞ்சேரி ஆகிய இடங்களில் பணிபுரிபவர்கள் பலர் இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க விரும்புகிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் சுற்றுலா இடங்கள், சர்வீஸ் குடியிருப்புகள் மற்றும் வார இறுதி நாட்களின் தங்குமிடங்களுக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து இணைப்பு வசதிகள் ஈச்சம்பாக்கம், அக்கரை மற்றும் உட்காண்டி போன்ற தொலை தூர பகுதிகளிலும் வீடு மற்றும் வீட்டு மனை வாங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் கவர்ந்து இழுக்கிறது. கடலோர ஒழுங்குமுறை விதிமுறைகள் காரணமாக கடல் நோக்கிய
நிலம் குறைவாக இருப்பதால் இந்த பகுதியில் சொத்து மதிப்புகள் உயர்ந்துவிட்டன. இதனால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சொகுசு விழாக்களின் விலை அதிகரித்து வருகிறது. பல புதிய குடியிருப்பு திட்டங்களும் இந்த பகுதியில் வருகின்றன. தற்போது இந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளும் கழிவுநீர் வடிகால் அமைப்புகளும் அக்கறை வரை நீட்டிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 ஆண்டுகள் பல உள்கட்டமைப்பு பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இதன் காரணமாக இந்த பகுதியிலும் நிலத்தின் மதிப்பு சுமார் 70% வரை அதிகரித்துள்ளது. OMR மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை இடையேயான போக்குவரத்து இணைப்பும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை ஓரத்தில் வாழ்வாதாரத்திற்கான ஆசையும் பலருக்கும் இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குவதற்கான ஆசையை தூண்டி உள்ளது. ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலையானது மிக முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் பகுதியாக மாறிவிட்டது. அரசியல் கட்சி பிரமுகர்கள் முதல் சினிமா பிரமுகர்கள் வரை பலருக்கும் பண்ணை வீடுகள் உள்ளன. இந்த நிலையில் OMR பகுதியில் உள்ள ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பலர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சுங்கச்சாவடி வரை அதிகமாக மனைகளை வாங்கி வருகிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலையின் மேற்கு பகுதியில் வீட்டு மனைகளும் அதிகரித்து வருகிறது உள்ளதால் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் முதியோர்கள் வசிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் கொண்ட பிரத்யேகமான குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகளும் பல உள்ளன. மேலும் பல கடற்கரை தங்கும் விடுதிகளும் வர இருக்கின்றன. மேலும் பல புதிய குடியிருப்பு திட்டங்களும் வர இருக்கின்றன. கடந்த 2023-24 நிதி ஆண்டில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் சதுர அடி ரூபாய் 7,500 வரை விலையில் விற்கப்பட்டன. அதுவே இந்த ஆண்டு அதன் விலை ரூபாய் 9,000 முதல் 10,500 வரையிலான விலையில் விற்கப்படுகின்றன. இங்கு வீடுகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலானவர்கள் உயர் அந்தஸ்தில் உள்ள தனி நபர்கள், பைலட்டுகள், டாக்டர்கள், கார்போர்ட் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஆவார்கள். கடந்த 2018 முதல் 2025 ஜூலை வரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 1,77,918 பத்திரப்பதிவுகள் நடந்துள்ளன. நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 92,997 பத்திரப்பதிவுகள் நடைபெற உள்ளன. இதுவே சென்னை கிழக்கு கடற்கரை சாலையானது ரியல் எஸ்டேட் துறையில் அதீத வளர்ச்சி அடைந்து வருவதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வளர்ச்சியானது தொடர்ந்து அசுர வேகத்தில் அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு அவர்கள் கூறினார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம். அடுத்தது டான்ஸ் அவர்கள் ஆடப்போகிறார்கள், அதை பார்க்கவும். ஓகே, நன்றி, வணக்கம்.